Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம டீ கடையில செய்யற முட்டைக்கோஸ் கேக் எப்படி வீட்ல செய்யறதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்ய போறோம். இதுல முட்டை சேர்க்காம வெறும் பேக்கிங் சோடா சேர்த்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்ப சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா 3 ஏலக்காய் பீஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம மாவு பிணையிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைன்னா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச சுகர் ஏலக்காய் பவுடர் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்கு உருக்கி வச்ச பட்டர் இல்லைன்னா நெய் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம மைதா மாவு வச்சு செஞ்சுருக்கோம். அதில் முட்டை சேர்த்து செஞ்சுருக்கோம். இதில் முட்டை சேர்க்காம வெறும் சோடா மட்டும் சேர்த்து செஞ்சுட்ருக்கோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிணைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு மொறுமொறுப்பாக கிடைக்காது. இப்போ சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கையில் ஒட்டும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லா கையில் ஒட்டாத பதத்துக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இதை ஒரு 1/2 hour அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நம்மளுக்கு ரவையெல்லாம் நல்லா ஊறி இன்னும் கொஞ்சம் டைட்டாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1/2 மணி நேரம் ஊறிட்டு நல்லா டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி பிணைஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இதை அப்படியே பிச்சு நல்லா கையிலே உருட்டிட்டு அப்படியே ஆயிலில் சேர்த்துடலாம். இதோட ஷேப்பு வரணும்னு நம்ம டைட்டாலாம் ரவுண்டு ஷேப்புக்கெலாம் உருட்டணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சும்மா ஒரு கையிலே உருட்டிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம உருட்டி வச்ச மாவு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஆயில் அதிகமாக ஹீட் ஆகிடக்கூடாது. நம்ம போட்டோன்னா மேலே கரிகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்மளோட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க முட்டை சேர்க்காமல் எப்படி செய்கிறதுன்னு. இன்றைக்கி நம்ம முட்டை சேர்க்காமல் வெறும் சோடா மட்டும் சேர்த்து செஞ்சிட்ருக்கோம். அதே போல் கோதுமை மாவுலேயும் செஞ்சிட்ருக்கோம். கோதுமை மாவில் செய்யும்போது நம்மளுக்கு மைதா மாவில் செய்கிற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு. நல்ல ஒரு லைட் கோல்டன் கலர் வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக கோல்டன் கலர் நல்லா விரிஞ்சு வந்துருச்சு. நல்லா சூப்பராக நம்மளோட டீ கடை முட்டைக்கோஸ் கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் செஞ்சுருக்கனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.